இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அஸ்வமேத யாகம் செய்வதாலோ அல்லது அதனை பார்ப்பதாலோ என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அஸ்வமேத யாகம் என்பது தற்காலத்தில் எங்கும் நடைபெறுவது இல்லை. ஆனா அஸ்வமேத யாகத்தை பற்றி நமக்கு புராணங்கள் நிறைய சொல்லி இருக்கு, வரலாற்றிலையும் இருக்கு. நம்ம வரலாறு படிக்கிறோம் இல்லையா, ஹிஸ்டரியில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம அஸ்வமேத யாகத்தை பற்றி படிக்கிறோம். இந்த அஸ்வமேத யாகத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னா, தலைமை பொறுப்பு, அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது அவர்களுக்கு சேர்ந்து விடுகிறது. இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால் அந்த தேவேந்திரனையே வென்றுவிட முடியும், அந்த தேவலோகத்திலேயே இந்திர பதவியை பெற்றுவிட முடியும் அப்படின்னு சொல்லி 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ததன் பலனாக நம்முடைய புராணங்கள் நமக்கு சொல்கின்றன. இந்த அஸ்வமேத யாகத்தை பற்றி நம்ம எங்கெல்லாம் படிச்சிருப்போம்னு பார்த்தோம்னா, தசரதன் அஸ்வமேத யாகத்தை பண்ணா அப்படிங்கிறத படிக்கிறோம். தசரதன் அஸ்வமேத யாகத்தினை செய்ததன் மூலமாக அவர் இந்த நாட்டிற்கே ஒரு சக்கரவர்த்தியாக தன்னை முடிசூடிக் கொள்கிறார் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக ராமபிரான் இந்த அஸ்வமேத யாகத்தை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, மகாபாரதத்திலே தர்மபுத்திரர் கூட இந்த அஸ்வமேத யாகத்தினை செய்தார் அப்படிங்கிறத படிக்கிறோம். இதற்கான விதிமுறைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு நாட்டினுடைய ஒரு மன்னன் இருக்கிறான்னு சொன்னா, அவனுடைய அந்த குதிரையை அவன் அவிழ்த்து ஓட விடுவானாம். அந்த குதிரைக்கு முன்னால் அதனுடைய நெற்றியிலே ஒரு பட்டயமானது கட்டப்பட்டிருக்கும். இது இந்த அரசரை சார்ந்தது. இந்த குதிரை இருக்கும் பொழுது இதை யாராவது பிடிச்சி கட்டிட்டாங்கன்னா அவர்கள் அந்த அரசனோடு போரிட தயாராக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்படி யாரும் அதனை பிடித்து கட்டவில்லை என்று சொன்னால், அந்த குதிரை எங்கெல்லாம் போய் சுத்திட்டு வருதோ அந்த பகுதிகளை சேர்ந்த அனைத்து மன்னர்களும் இந்த அரசனுக்கு அடிமை, அதாவது இந்த அரசனுக்கு இவர்கள் பிரதி வருடம் கப்பம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுவார்கள். இந்த குதிரையை எந்த மன்னன் அவிழ்த்து விட்டானோ அவன்தான் அஸ்வமேத யாகத்தினை செய்வான். அப்படி அவன் செய்யும் பொழுது அந்த குதிரையை யாருமே பிடிச்சி கட்டலைன்னா இங்க என்ன ஆகும்னு பார்த்தா, அந்த குதிரை எங்கெல்லாம் சுத்தி வந்ததோ அங்க இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களும் இவனுக்கு கட்டுக்குள்ள வந்துடுறா. அவன் ஒரு சக்கரவர்த்தியாக தன்னை முடிசூடிக் கொள்கிறான். இப்படி ஒரு சக்கரவர்த்தியாக தன்னைத்தானே ஒரு சக்கரவர்த்தியாக அவன் முடிசூடிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த அஸ்வமேத யாகத்தினை செய்திருக்க வேண்டும் சொல்றது. இப்படி இந்த குதிரை எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்த பிற்பாடு இந்த குதிரையை கட்டி வைத்து அங்கே விசேஷமான பூஜைகளை செய்து யாகாதி கிரியைகளை செய்வார்கள். இப்படி ஒரு யாகத்தினை செய்து முடிக்கும் பொழுது அந்த மன்னனானவன் சக்கரவர்த்தியாக மாறிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த இன்டர்நெட்லலாம் நிறைய தவறான தகவல்கள் இந்த அஸ்வமேத யாகத்தினை பற்றி பரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில அருவருக்கத்தக்க கருத்துக்களை இந்த அஸ்வமேத யாகத்தினை குறித்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே எள்ளளவும் அணு அளவு கூட இதிலே உண்மை என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்வமேத யாகம் என்பது ஒரு வீரத்தினுடைய வெளிப்பாடு. இந்த அஸ்வமேத யாகத்தினை பற்றி வரலாற்றிலே இருக்கக்கூடிய குறிப்புகள், ஆதாரத்துடன் இருக்கக்கூடிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சாலிவாகனத்திலே வரக்கூடிய, இந்த சாலிவாகன வம்சத்திலே வரக்கூடிய கௌதமி புத்திர சதகர்ணி என்பவர் இந்த அஸ்வமேத யாகத்தினை செய்தார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்கு. அவரும் இந்த மாதிரி குதிரையை அவுத்து விட்டு ஃபுல்லா எல்லா இடமும் போயிட்டு வந்து தென்னிந்திய பகுதிகள் மொத்தத்தையும் சுற்றி வந்துடுச்சாம். அது அத்தனையும் சுற்றி வந்தபோது யாருமே அதை எதிர்க்க மனம் இல்லாததால், யாராலும் அதை எதிர்க்க முடியாததால் அவர்கள் அத்தனை பேருமே இந்த சாலிவாகனருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு நமக்கு தெளிவாகவே சொல்கிறது. இப்படி அஸ்வமேத யாகம் என்பது ஒரு வீரத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட்டு வந்தது. இன்னைக்கு நமக்கு குடியரசு என்பது வந்து விட்டதல்லவா, மக்களாட்சி என்பது வந்து விட்டது. இந்த நேரத்திலே யாரும் அஸ்வமேத யாகத்தினை செய்வதில்லை. ஆனால் அது போன்ற பலன்களை அனுபவிக்க வேண்டும், நான் ஒரு பகுதியினுடைய தலைவனாக ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவா என்ன பண்ணணும் சொன்னா, இந்த அஸ்வ பூஜை என்பதை செய்ய வேண்டியது, குதிரைகளுக்கு பூஜைகளை செய்ய வேண்டியது. ஒரு 100 குதிரைகளுக்கு பூஜை செய்தால் அவன் குறைந்தபட்சமாக ஒரு மாநிலத்தையே ஆளுகின்ற ஒரு திறனை பெற்றிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. அதாவது அஸ்வ பூஜை அப்படின்னே சொல்வார். இந்த அஸ்வாரூடா அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த வாராகிக்கே பேர் அஸ்வாரூடா அப்படின்னே சொல்லுவார். வாராகி அன்னைத்தானே ராஜராஜேஸ்வரியினுடைய
படை தளபதியாகவே பார்க்கிறோம் அல்லவா, அந்த வீரம் என்பது இவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். இந்த அஸ்வ பூஜை செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னோம்னா, இந்த மெயினாக இந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் போய் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறா இல்லையா, இது போக நான் ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், என் பையன் வந்து ரொம்ப பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவாள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த அஸ்வ பூஜை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குதிரைகளை பூஜை செய்து வணங்க வேண்டியது. சார் குதிரைக்கு நாங்கள் எங்கே சார் போகிறது, குதிரை பூஜை எப்படி சார் பண்ணுறதுன்னு சொன்னால், இது போன்ற இந்த அஸ்வ பூஜைகளை ஆலயங்களிலே செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்திலே கோ பூஜை, கஜ பூஜை, கஜ பூஜை என்று அழைக்கப்படக்கூடிய யானைக்கு பூஜை, அஸ்வ பூஜை என்பதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது போன்ற சமயங்களில் அங்கே போய் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த குதிரையை பிரதட்சணம் பண்ணி வணங்கும் பொழுது அதற்குரிய மந்திரங்களை வேத விற்பனர் உங்களுக்கு சொல்லி வைப்பார். அதனை சொல்லி வணங்கும் பொழுது உங்களுக்கும் அந்த வீரம் என்பது வந்து சேர்ந்துவிடும். அந்த படை தளபதி என்கின்ற அந்த படையை தாங்குகின்ற அந்த வலிமை என்பது உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். ஆக அஸ்வமேத யாகம் செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும், அதனை பார்ப்பதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால், தலைமை பொறுப்பினை ஏற்று வழிநடத்தக்கூடிய ஒரு திறன் என்பது வந்து சேரும் என்பதுதான் நம்முடைய சாஸ்திரம் நமக்கு காட்டுகின்ற உண்மை. இந்த காலத்திலே அஸ்வமேத யாகம் செய்ய முடியாவிட்டாலும் அந்த அஸ்வ பூஜை என்பதை மேற்கொண்டு அதன் மூலமாக நாம் பலனை பெற முடியும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.